இன்றைய முக்கிய செய்திகள். 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டதாக அறிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வ வாதத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழ்நாடு பார் கவுன்சில் பெயரை மாற்ற ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்புணர்வு அம்பலமாகியுள்ளதாக விமர்சனம். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நீதித்துறைக்கு உரிமை இல்லை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பேச்சால் பரபரப்பு. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 10 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநர் இருப்பதற்கு பதிலாக முதலமைச்சரே இருக்க வகை செய்யும் மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் திரு அபிஷேக் சிங்வி, திரு ராகேஷ் திவேதி, திரு வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆளுநர் தமது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது என்றும் அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின்படி மட்டுமே ஆளுநர் செயல்பட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஆளுநர் செயல்பட்டது மற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தது போன்றவற்றை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் செயல்படாததால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது உள்ளிட்ட 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அரசியல் சாசன பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் தனக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசு தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதா சட்ட தொழிலின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்றும் மெட்ராஸ் பார் கவுன்சில் என மறு பெயரிட விரும்புவது தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்புணர்வுக்கு சாட்சியாக விளங்குவதாகவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 65 பக்கங்கள் கொண்ட வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அரசு இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்கங்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்க வரும் 28ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியுள்ளது. வரைவு மசோதாவில் இனி வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்த முடியாத அளவுக்கு திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு மாநில பார் கவுன்சில்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு முதல் நீதித்துறையின் சுதந்திரம் திட்டமிட்ட முறையில் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் மூலம் நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட முயன்ற மத்திய பாஜக அரசு அடுத்து நீதிபதிகளின் நியமனம் இடமாற்றத்தில் கொலீஜியத்தின் பரிந்துரைகளை புறந்தள்ளியதாகவும் தற்போது பார் கவுன்சில்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதா வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் என்ற பெயரை மெட்ராஸ் பார் கவுன்சில் என பெயர் மாற்றம் செய்ய விரும்புவதன் மூலம் தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்புணர்வு அம்பலமாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல என்றும் அது தமிழர்களின் அடையாளம் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்ட தொழிலின் சுயாட்சிக்கு மதிப்பளித்து வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதாவை மத்திய அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நீதித்துறைக்கு உரிமை இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். இந்திய குற்றவியல் சட்டங்களில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திருத்தம் செய்ய மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்த முயற்சி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் மகாராஷ்டிராவில் அரசியலமைப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு ஜெகதீப் தங்கர், மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்கும் அரசியலமைப்பு சட்டம் குறித்து அறிந்து கொள்வதைப் போல தேசியவாதம் குறித்தும் அனைவரும் அறிய முற்பட வேண்டும் என்று கூறினார். அரசியல், தனிப்பட்ட விருப்பங்கள் ஆகியவற்றை தாண்டி தேசியவாதத்தை பொதுமக்கள் தங்களின் மிகப்பெரிய மதமாக போற்ற வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நாடாளுமன்றத்திற்கும் சில விவகாரங்களில் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறிய அவர், நீதிமன்றம் உட்பட வேறு எந்த அமைப்புக்கும் அவ்வாறு திருத்தம் செய்ய உரிமை இல்லை என்றும் குறிப்பிட்டார். लोकसभा, राज्यसभा और विधानसभाओं में संविधान में बदलाव करने का और किसी को अधिकार नहीं है, किसी भी संस्था को नहीं है। न्यायपालिका को भी संविधान में बदलाव करने का अधिकार नहीं है। संविधान निर्माताओं ने न्यायपालिका को यह अधिकार नहीं दिया। மேலும் அரசியலமைப்பு தொடர்பாக ஏதேனும் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் விரும்பினால் அது தொடர்பாக கருத்து மட்டுமே தெரிவிக்கலாம் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார்.
சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் போன்று நீதித்துறையையும் கட்டுப்படுத்த மத்திய பாஜக அரசு முயற்சி செய்வதாக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சந்துரு, திரு ஹரி பரந்தாமன் ஆகியோர் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தனர். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நீதித்துறைக்கு உரிமை இல்லை என்று திரு ஜெகதீப் தங்கர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதை கண்டித்து அப்பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பல முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி 5 விசை படகுகளை பறிமுதல் செய்ததுடன் 32 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களை விசாரணைக்காக மன்னார் கடற்படை முகாமுக்கு இலங்கை கடற்படையினர் கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் ஆலோசனை நடத்திய மீனவர் சங்கத்தினர் இலங்கையை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். என்னன்னு தெரியல, ஏன் தான் இப்படி பாராமுகமாக இருக்குன்னு தெரியல மத்திய அரசு. உடனே மத்திய அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கலை என்றால் இது தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறும். இன்றைக்கு காரைக்கால் பகுதி மற்ற இடங்களில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே மத்திய அரசு திரும்பி பார்த்து இந்த மீனவர்களின் படகுகளை விடுவிக்கணும். இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். போன பையன் 2 நாள் ஆச்சு, வரவே இல்லை. சின்ன பிள்ளைய வச்சுட்டு இப்போ மகாகாரி அழுதுட்டு கிடக்குறா, சமுதாரக அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. நீங்கள் அவங்க உடனே கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒரு 2-3 வயசு பையன் புள்ள இருக்கு, அனுப்பிவிடுங்க நல்லபடியா. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். பறிமுதல் செய்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மீனவர்களின் விசை படகுகளை அரசுடைமையாக்கும் நடவடிக்கையையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான அமெரிக்காவின் நிதியுதவி குறித்த சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவில் இருந்து வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறினார். தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். மக்கள் மீதான சுமையை குறைக்கவே இந்த திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருப்பதாக திமுக மருத்துவர் அணி செயலாளரும் எம்எல்ஏவுமான மருத்துவர் எழிலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மருந்தகங்களில் 50% இருந்து 75% வரை சலுகை விலையில் மருந்துகள் விற்கப்படும் என்று அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய அடையாள அட்டையை வீட்டுக்கு வீடு தொங்கவிட்டு நூதன முறையில் கிராம மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பாளையப்பட்டி ஊராட்சியை அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த அந்த ஊர் மக்கள் வேண்டாம் வேண்டாம் நகராட்சி வேண்டாம் என்ற வாசகம் கொண்ட அட்டையை வீட்டுக்கு வீடு தொங்கவிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வரையாடுகளை பாதுகாக்க தமிழக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றம், வாழ்விடங்கள் அழிப்பு, வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் வரையாடுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்த நிலையில் அவற்றை பாதுகாக்க 2023ஆம் ஆண்டு வரையாடுகளின் வாழ்விடங்களை மேம்படுத்தி அவற்றை பாதுகாக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் முக்குருத்தி தேசிய பூங்கா மற்றும் அவலாஞ்சி வனப்பகுதிகளில் வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அடுக்கடுக்காக வினவியுள்ளார். அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்ட சூழலில் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவரை மறைமுகமாக விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமலே சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்கும் வகையில் மத்திய அரசு விதிமுறைகளை திருத்தம் செய்திருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் மத்திய அரசு எதேச்சதிகாரமாக ஆதிக்கம் செலுத்துவது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் நடவடிக்கை என்றும் அவர் சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஜீப் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் அவர் திருடி விற்ற 100 சவரன் தங்க நகைகளும் 2 வியாபாரிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஞானசேகரன் கொடுத்த தகவல் அடிப்படையில் அந்த 100 சவரன் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியாக செல்லும் பவானி ஆற்றில் கழிவு நீர் கலந்துள்ளதால் தண்ணீர் கருப்பு நிறத்தில் மாறியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அந்த நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது.
இதையடுத்து ஆற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரையே பயன்படுத்துமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே குளிர்சாதன புறநகர் ரயில் அடுத்த மாதம் இயக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாம்பரம் பணிமனையில் இன்று குளிர்சாதன புறநகர் ரயிலின் சோதனை ஓட்டத்தை தொடர்ந்து தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியை அடுத்த காக்காபாளையத்தில் பள்ளி சிறுவர்களும் சிறுமிகளும் சிலம்பம் சுழற்றுவதில் உலக சாதனை புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் இரு கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றினர். இந்த சாதனை வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 64,360 ரூபாயாகவும் 1 கிராம் 8,045 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. அர்ஜென்டினாவில் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு ஒலிம்பிக் பதக்க வீராங்கனை மனு பாக்கர் தலைமையில் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்விராஜ் தொண்டைமான் உட்பட 35 பேர் இந்த அணியில் இடம் பிடித்துள்ளனர். தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதா சட்ட தொழிலின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்றும் மெட்ராஸ் பார் கவுன்சில் என மறுபெயரிட விரும்புவது தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்புணர்வுக்கு சாட்சி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நீதித்துறைக்கு உரிமை இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.